நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது 658வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெரிய அதாவது தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர், கிம்புருடர், வித்யாதரர், வானரர், நரர் வேரியஸ் பாகுபாடு காமிக்கிறார் நம்ம புராணங்கள்லாம். ஸோ அது மாதிரி காஷிப மகரிஷிக்கு மூத்த பையனாக ஒருத்தர் பிறக்கிறார். எப்படி பிறக்கிறாருன்னா, குதிரை முகத்தோடு பிறக்கிறார். இந்த குதிரை முகத்தை அஸ்வரியபா குதிரை முகத்தில் வர அது மாதிரி பல தேவர்கள் பல ரிஷிகள் குதிரை முகத்தோடையும் பிறந்திருக்கா. ஸோ இவளே அஸ்வாரூடாவே குதிரை முகத்தோடு போட்டிருப்பான் சில பேர். நல்ல அழகிய முகத்தை உடையவள், பொன்னால் உருக்கி போன்ற தோற்றம், சிகப்பு கலர் வஸ்திரம் கட்டிட்டு வெண்ணிற குதிரை அஸ்வாரூடாவரான்னு சொல்லியிருக்க வித்தாசநாமத்தில். இங்கே சிகப்பு நிற குதிரை, சிகப்பு கலர் குதிரை வரா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது காஷிப மகரிஷிக்கு மூத்த மகனாக பிறந்தவர் தும்புரு. தும்புருன்னு நம்ம சொல்கிறோம். தும்புருன்னு அவள் தேவர்கள் வகையை சேர்ந்தவர். மகரிஷியோட புத்திரனாக இருந்தாலும் இவர் இசைக்கும் கானம் தேவகானம் சொல்லியிருக்கு. இதுதான் தும்புரு. குதிரை முகத்தோடு காமிச்சிருக்கா பாருங்க. இவன் எப்பயுமே சஞ்சரிக்கிறவா, வானத்தில் சஞ்சரிக்கிறவா. நாரதரும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ரெண்டு பேருமே சமகாலத்தவர். இவர்களும் முடிவே கிடையாது. அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பல வருஷங்கள், பல ஆயிரம் வருஷம் இருந்திருக்காவா. ஸோ இவளுக்கு ஏதோ ஒரு காரண காரியத்தினால அவள் அந்த கானங்கள், நாரதர் தனியாக பெரிய அவருடைய அந்த வீணையை மீட்டி அவர் தனியாக காணிச்சா, தும்புரு அது மாதிரி தன்னுடைய வீணையை மீட்டி கானம் ரசிச்சிருக்கார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், தும்புரு இசைக்கிற கானம் பேர் தேவகானம் பேர். நாரதர் இசைக்கிற கானத்து பேர் நாரத கானம். நாரத கான சபா கூட சென்னையில். தும்புரு இது குதிரை முகத்தோட வாசிக்கிறவர். ஏன் குதிரை முகம்ன்றால் நமக்கு தெரியாது. அது புராண ரீதியில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காஷிப மகரிஷியோட பிள்ளைவர் அதுதான். இப்போ இந்த கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையில் என்ன சொல்லிருக்குன்னா, அதாவது இதுவும் விவேக் சரபேஸ்வரன் தான் ஷேர் பண்ணார். ஃபேஸ்புக்கில் இருந்தார். அவருடைய கும்போண பக்கத்தில் ஒரு கோவிலில் இருக்கிற இந்த சிலை, அது தும்புருவோட சிலை. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் படிக்கிறேன் பாருங்க. இவர் பெயர் தும்புரு முனிவர். இவர் காஷிப முனிவருக்கு மூத்த மகனாக மனித உடலும் குதிரை முகவுமாக அவதரித்தவர். நாரதர் இவருடைய குரு. நாரதருடைய சிஷ்யன் சொல்லப்பட்டிருக்கு தும்புருவர். ஸோ நாரதர் இவருடைய குரு. நாரதரை போலவே இசையில் வல்லவர். நாரதரின் இசைக்கு நாரத கானம் என்றும் தும்புருவின் இசைக்கு தேவகானம் என்று பெயர். இவர் கந்தர்வர்கள், கிண்ணறர், கிம்புருடர் ஆகியோரின் தலைவர். அதாவது கந்தர்வர்கள், கிண்ணறர், கிம்புருடர். இந்த கந்தர்வெல்லாம் இந்த கந்தர்வ கான இசைச்சுன்னு அப்படியே போவா. இந்த ஒவ்வொரு லோகத்துக்குமே வைகுண்டத்துக்கு போவா, கைலாசத்துக்கு போவா, சத்தியலோகத்துக்கு போவாலாம் போவா. இவர்களில் சிலர் பறவை உடலும் மனித முகமும் கொண்டவர்கள். கந்தர்வர்கள்லேயே சில பேர் இந்த மாதிரியும் இருக்கா. பறவை உடல் மனித முகத்தோடையும் இருக்கா. ஒருமுறை நாரதர் தும்புருவின் கையில் வைத்திருந்த பொன்னும் மணியும் பதித்த வீணையை கண்டு விவரம் கேட்க, இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீணை, இன்னைக்கு வச்சுட்டு பாடுறேன் அப்படின்னு கேட்குறார் நாரதர். அப்போ தும்புரு சொல்கிறார், நான் பூமிக்கு போயிட்டு வந்தேன். பூமியில் பிராச்சீன பர்கிஸ்னு ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா என்னை பாட கூப்பிட்டான். ஸோ நான் அவரை புகழ்ந்து பாடியதால் கிடைச்சதுன்றார் இந்த வீணை. ராஜா இவருக்கு கிஃப்டாக கொடுத்துட்டான் இந்த வீணையை. இந்த அதாவது வைரம், மாணிக்கம், மரகதம் அதெல்லாம் பதிச்ச வீணை. அந்த படத்தில் கூட காமிச்சல்லையே அந்த மாதிரியும். அப்போ நாரதருக்கு அவருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. நீங்கள் மாதிரிலாம் போயிருக்கல, நம்மளோட வேலை என்ன,
நான் வந்து நாராயண ஸ்மரித்து பாடுறேன், நீங்களும் தேவர்கள் தான் பாடியிருக்கணும். நீங்கள் நரர்களை பற்றி நீ ஏன் பாடினே, அது வந்து அகெயின்ஸ்ட் அவர் ரூல்ஸ்ன்னு தெரியாதா கேட்குறாரு. அவர் சொல்கிறார், நான் வந்து தப்பு தான் பண்ணியிருந்தேன் நம்மளை, இருந்தாலும் இது தப்புக்கு ஏற்ற தண்டனை உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு தும்புருவை வந்து பூமியில் போய் விழக்கடவுதுன்னு சொல்லி சபிச்சிடுறார் நாராயணர். அப்படியே பல்ட்டி அடிச்சு வந்து தென்னாட்டில் வந்து விடுறார். எங்கே விடுறார்? திருப்பதி மலையில் வந்து விடுறார். திருமலையில் வந்து விடுறார். திருமலை பெரிய மலைப்பிரதேசம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இப்பயும் திருமலையில் இந்த தும்புரு தீர்த்தம் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து விழுந்துடுறார். விழுந்துட்டு நாராயண ஸ்மரிச்சு நாராயணனே தபஸ் பண்ணி அங்கேருந்து மேலேருந்து விழுது. சாதாரண பேராஷூட்டில் வந்தாலே கஷ்டமாக இருக்குது, இவர் அப்படியே டைரெக்டாக வந்து விழுந்தான்னு ஆகும். ஸோ அவர் அதிலே வந்து முக்தி அடைஞ்சிடுறார். அடையும் போது நாராயணனே ஸ்மரித்து அடைகிறார். அப்போ சொல்கிறார், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் ஸ்துதி பண்ணேன், அதனால் எனக்கு இது கிடைச்சது, இங்கே வந்து விழுந்ததுனால எனக்கு பாவ விமோசனம் கிடைச்சது, அதனால் இந்த தீர்த்தத்தில் யாரெல்லாம் குளிக்கிறாளோ தும்புரு தீர்த்தத்தில் வாழ்க்கையில் வந்து மோட்சம் கிடைக்கணும்னு தும்புரு வேண்டிக்கிறதாக புராணம் சொல்கிறது. திருப்பதி மகாத்மியத்தில் இதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற இந்த முழு உருவச்சிலை இது. லேப்பாஷியில் இருக்கிற அந்த வீரபத்திர கோவிலில் இருக்கிற தும்புரு சிலை. இந்த தும்புரு தீர்த்தம் சொன்னோம் இல்லையா, இது வந்து திருப்பதியில் கீழ்த்திருப்பதி, அதாவது திருப்பதி மலையிலேருந்து வரும்போது நிறைய இடத்துல ஃபால்ஸ் இருக்குது, கபிலை தீர்த்தம் அது மாதிரிலாம் இருக்குது. இது வந்து தும்புரு தீர்த்தம். ஜனங்கள்லாம் அங்கே நீராட போகிறா பாருங்க, ஃபென்சிங்கெல்லாம் போட்டிருக்க, அங்கே நீராட போகிறா. இந்த இடத்துல அவர் வந்து விழுந்து முக்தி அடைகிறார். கேள்வி, திருமலைக்கு போகிறவ அடுத்த தடவை போயிட்டு வாங்க அந்த இடத்துக்கு. ஏன்னா எப்போ ஏற்பட்ட இதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல சாப விமோசனம் கிடைக்கும் சொல்லுக்கு. தும்புருவே வரமா இங்கே இருக்கார். தும்புருக்கு இங்கே சென்னையில் சில இருக்குன்னு பார்த்தா சில கோவிலில் தூண்களில் இருக்கலாம். நம்ம வி ஷுட் சர்ச். அதுதான் திருப்பி நான் சொல்கிறது. ஒரு கோவிலுக்கு போனால் அவசரமாக சுற்றிட்டு வரக்கூடாது, நின்று நிதானம் பார்க்கணும். இதெல்லாம் மோஸ்ட்லி பெருமாள் கோவிலில் பார்க்கலாங்க. நாரதர் தும்புருவெல்லாம் தூணில் இருக்கும். இங்கே வந்து பொன்னேரி ஒரு இப்படி போனால் எண்ணூர் மீஞ்சூர் அனுப்பம்பட்டுன்ற ஒரு ஸ்டேஷன் இருக்குது. மீஞ்சூர் ஒட்டி அனுப்பம்பட்டு அந்த ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோ ரிக்ஷாவில் போனால் ஷேர் ஆட்டோலாம் இருக்குது. தேவதானம் ஒரு ஸ்தலம் வருது. அந்த ஸ்தலத்தை காமிக்கிறேன். அதாவது இதுதான் அந்த ஸ்தலம், தேவதானம் ஸ்தலம். அந்த காலத்தில் நான் போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன் நான். ஸ்ரீரங்க ரங்கநாதரோட பெருசுவர் இங்கே இருக்கிற அந்த மூலஸ்தானத்துக்கு மேலே தான் இந்த கோபுரமே இருக்கும். அந்த 7 கலசத்தோட கோபுரம் மூலஸ்தானத்துக்கு இருக்கும். 17 நிலத்துக்கு ரங்கநாதர் படுத்துடும். இந்த மூக்கோனுடைய இந்த ஹைட் சொல்ல, இந்த ஹைட்டே வந்து 6 inches இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் த சைஸ் ஆஃப் த பெருமாள். அந்த பெருமாளுக்கு வேறு பிரம்மா நாபிக்க மரத்தில் பிரம்மா வருவார், ஸ்ரீதேவி புதிய இருப்பார். காலடியில் நாரதர் தும்புரும் வேடம் வெட்டுற மாதிரி இருக்குவாங்க. அது வந்து டக்குன்னு இதுலேயும் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா தெரியாது. பட்டாச்சாரியா கேட்டால் சைடில் காமிப்பார், இப்படி பார்க்கலாம். சவத்துக்கு சைடில் பார்த்தா நாரதர் தும்புரு 2 பேரும் வீணை வச்சுட்டு இருப்பாங்க. இந்த தேவதானத்தில் இந்த சிலையை நான் பல தடவை பார்த்துருக்கேன் நான். அந்த காலத்தெல்லாம் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி போது சாரியாக ஜனங்கள் போகும். இது எப்படி கட்டப்பட்டதுன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 800-1000 வருஷம் ஆயிடுத்து நினைக்கிறேன். அவர் வந்து இந்த யாதவ ராஜா ஒருத்தர், அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கிற மாதிரி இங்கே ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் தொண்டை மண்டலத்தில் சொல்லி 10,000 சால கிராமத்தை கொண்டு வந்து அதை வச்சு பேக் பண்ணி சுதை பிம்பமாக ஏற்படுத்துகிறார். மேலே வந்து சாம்பிராணி தைலம். ஒரு காலத்தில் வந்து காணியம்பாக்கம் அக்ரஹாரம் இருந்தது அந்த ஊர் பேர். காணியம்பாக்கம் அக்ரஹாரம் சொல்லிட்டு 500 வைஷ்ணவா வீடோட பிராமணா வீடு. இப்போ 1-2 பேர் தான் இருக்கா.
அது மட்டாச்சாரி கோவிலுக்கு பூஜை பண்ணுறவா தான் இருக்கா பக்கத்தில். ஜனங்கள்லாம் போயிட்டா இந்த வெக்கேட்டட். இப்போ இந்த கோவில் வந்து இப்போ இட்ஸ் கம்ஸ் அண்டர் என்டோமெண்ட் போர்டு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறா. இப்போ வாசலில் ராஜகோபுரம் நான் அந்த காலத்தில் போகும்போது ராஜகோபுரம்லாம் கிடையாது, முட்டை கோபுரம் தான். இப்போ ராஜகோபுரம் கட்டியிருக்கா, நல்ல மெயின்டைன் பண்ணுற கோவில். பெருமாள் அழகு சொல்ல அந்த அந்த மாதிரி ஸ்மைலிங் பேசி நீங்கள் பார்க்க முடியாது எங்கேயுமே. அந்த கோவிலில் கருவறை உள்ள நாரதர் தும்புருக்கு 2 பேருக்கு 2 சிலை இருக்குது. சும்மா பாருங்க. குதிரை முகத்தோடு சில கோவில்லாம் விசிட் பண்ணும்போது நிற்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தும்புரு, இந்த தும்புரு வந்து அவரை வேண்டிட்டா வந்து இந்த வீணா வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வரும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் அடுத்த தடவை போகும்போது குழந்தைகள்லாம் பாட்டு கற்றுக்கிறா, வாய்ப்பாட்டு கற்றுக்கிறா, வீணை கற்றுக்கிறான்னு இவரை வேண்டணும். வேண்டினா அவளுக்கு வந்து இந்த கலைகள், இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். இங்கே கூட மப்பேடு ஊர், மழு சிவன் மழு எடுத்து ஆடின ஊர். அந்த இது பூந்தமல்லியை தாண்டி எம்பி டிஸ்டிலரிஸ் இருக்குது. அது வழியாக போனால் நேராக அரக்கோணம் போகிற தக்கோலம் போகிற ரோடு. அங்கே 4-5 கோவில் வந்துடும் தேவார ஸ்தலங்கள். அதில் ஒரு முதல் கோவில் வந்து மப்பேடு. மப்பேடில் வந்து ஸ்ருங்கீஸ்வரர் புஷ்பகுஜாம்பிகைன்னு இருக்குது. அந்த கோவில் ஸ்ருங்கீஸ்வரருக்கு எழுத்து மாதிரி அந்த இவர் ஆஞ்சநேயர் வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தா எனக்கு சந்தேகம் இருக்குது, அது ஆஞ்சநேயராக தும்புருவா இருக்கும். தும்புருவாட்டில் ஆஞ்சநேயராக தான் இருக்குது. அங்கே கூட ஆஞ்சநேயர் வீணை வாசிச்சனால வீணை கற்றுக்கிறா வந்து அங்கே வந்து ப்ரே பண்ணுவாள் மப்பேட்டில். அதையே நோட் பண்ணிக்கோ. யாராவது மெப்பேடு போகிறவா வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். நான் ஒன் டே ட்ரை டு கவர் தட் ட்ரிபிள் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு புராண ரீதியில் பலவிதமான கேரக்டர்ஸ் பார்க்குறோம். ஒவ்வொன்றும் அது தனியாக சிறப்பு வாய்ந்தது. இக்னோர் பண்ணக்கூடாது எதையுமே. அவள்லாம் பெரிய பலகாலம் தபஸ் பண்ணி கடவுளை அடைஞ்சவா. ஸோ அவளுடைய அனுகிரகம் தான் நம்ம வேலைகள் நம்ம சீக்கிரமாக நல்லபடியாக நடந்துடும். நமக்கு இதை நினைவில் கொள்ளணும். திருப்பதி போகிறவா இந்த தும்புரு ஃபால்ஸில் அந்த தும்புரு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வாங்கோ. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ.